கோவில் முக்கியம். எல்லாரும் அந்த சுவாமியை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். எல்லா இடத்துலையும் அவர் இருக்காருன்னு சொன்னா, அந்த பிரகலாதன் மாதிரி யாரோ சொன்னா அது வெளிப்பட்டார வழிய அந்த பக்தியினுடைய பராகாஷ்டம், அந்த உயர்ந்த நிலையிலான அந்த பக்தி பிரகலாதனிடத்துல இருந்ததுனால இந்த பக்தன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வெளிப்பட்ட சத்தியம் விதாதம் நிஜ பிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதே ஸ்வகிலேஷு சாத்மகா அதிர்ஷ்யத அத்தியுத ரூபமுல்லகன்னு சம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். மனுஷராகவும் இல்லை, மிருகமும் இல்லை, காலம்புரை இல்லை, சாயந்தரம் இல்லை, உள்ள இல்லை, வெளியில இல்லை, அதெல்லாம் இருக்கு. அதனால எல்லா கிளாஸும் பார்த்துட்டு அதுல என்ன லூப்போன்னு சொல்றாங்க, என்ன வரன் அந்த விதமாக கேட்டதுனால அந்த வரத்தினுடைய இடைவெளி என்ன இருக்கோ அந்த சூட்சமத்தை கிரகிச்சுட்டு அந்த சுவாமி அந்த நேரமாக பார்த்து அவர் தரிசனம் கொடுத்தாருங்கிறது. அப்படிப்பட்ட பக்தி எல்லாருக்கும் சுலபமாக அமையக்கூடியது இல்லை. ஆகவே அந்த சுவாமியை பார்க்கறதுக்காக அந்த சுவாமியை விக்கிரகங்கள்லாம் எடுத்து வந்திருக்கு. உருவம் எடுத்து வர பிள்ளையார், 16 விதமான பிள்ளையார், ஒவ்வொரு சுவாமி. அதுக்கெல்லாம் சில்ப சாஸ்திரத்துல, அது போக மந்திர சாஸ்திரங்கள்ல தியான ஸ்லோகம்லாம் இருக்கு. அந்த தியான ஸ்லோகத்தை படிச்சு பார்த்தா இந்த வாகனத்தோட, இந்த உட்கார்ந்த மாதிரி, இந்த கலர்ல இப்படிலாம் இருப்பார். ரூப தியான ரத்னாவளி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதன்படி சுவாமி பக்தாருடைய அனுகிரகத்துக்காக, பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக தன்னை எளிமைப்படுத்திட்டு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டார். அப்போ அந்த தரிசனம் கொடுக்குற சுவாமியை நாம் பூஜை பண்ணுறோம், வரவழைக்கிறோம். எங்கேயோ இருக்கக்கூடிய சுவாமியை, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சுவாமியை இந்த பிம்பே, இது பஞ்சலோக மூர்த்தி, இல்லைன்னா சிலாமூர்த்தி, தங்கத்துல செய்யப்பட்ட மூர்த்தி, ஸ்பட்டிக மூர்த்தி, இந்த மாதிரியா மண்ணுல செய்யப்பட்ட மூர்த்தி, மஞ்சள்ல பண்றோம், மஞ்சள் பொடிச்சு வைக்கிறோம். அது சுவாமி எல்லா இடத்துக்கும் ஒரு வர பக்தி, நம்முடைய பக்தியை பொறுத்து வர வச்சுப்போம். சுவாமி சர்வ ஜெகநாத யாவத் ஆச்சந்திர தாரகம் தாரத்துவம் பிரீத்திபாவேன பிம்பேஸ்வரி சந்நிதியில் குரு. என்ன பிம்பம் என்ன இருக்கோ, என்ன விக்கிரகம் இருக்கோ, என்ன ஐடல் இருக்கோ, அந்த விக்கிரகத்தை அவர் அனுகிரகம் பண்றார். அந்த விக்கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக பார்க்கணும். லௌகிகமான சுத்தங்கிறது உங்களுக்குலாம் தெரியும். ஆனால் வைதிகமான சுத்தத்தோட அந்த சுவாமி இருக்கிற இடத்தை நாம பார்த்துக்கணும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.